போதுங்க, எங்களை தண்டிச்சதெல்லாம் போதும், எங்களை டார்ச்சர் பண்ணதெல்லாம் போதும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தீங்கன்னா நான் கம்முன்னு கிளம்பி நான் நிம்மதியாக எங்கன்னா ஒரு இடத்துல போய் இருந்துருவேன் அப்படின்ற நினைக்கிறக்கூடிய கடகராசிகர் அனைவருக்கும் இந்த நாற்றம் என்று சொன்னால் இந்த மார்கழி ஒன்றுலேருந்தே நம்மளுக்கு மாற்றம் தான். விடுமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறுகின்றோம். அதாவது மனசுக்கு முதல்ல தேவை விடுப்பு தான். மறைமுக எதிரிகள் அனைவரும் இல்லாமல் செல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த புதன் பகவான் 12ஆம் அதிபதியாகவும் அவர் தான், 3ஆம் அதிபதி அவர் தான். அந்த மறைமுகமான எதிரிகள் அனைத்தும் இப்பொழுது இல்லாமல் சென்று விடுவார்கள். மறைமுக எதிரிகள் எங்கேந்தான் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னே தெரியல, அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியாது. இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் அந்த நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு நடக்க போதையா. வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி காட்டக்கூடிய மாதம் எதிர் சொன்னால் இந்த மார்கழி மாதமே உங்களுக்கு உயர்த்தி காட்ட போதுங்க. செல்வங்கள் குறையில்லாமல் வருங்க, பயப்படவே தேவையில்லை. இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கு கூட இனிமேல் தவறான விஷயங்கள் நம்மக்கிட்ட முன்னெடுக்க மாட்டாங்க. சகோதரன் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள், மூத்தவராகட்டும் இளையவராகட்டும், உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஆகட்டும், அவையெல்லாம் ஓரளவுக்கு சரி செஞ்சிடும். குடும்பத்தில் பிள்ளைகள் வழி கல்விகள் அனைத்தும் நன்றாக இருக்கும், பயப்படவே தேவையில்லை. அவங்கள பற்றி நீங்கள் பயப்பட தேவை. அவங்க உடல் நலத்திலையும் அக்கறை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். இந்த சூரியன் இருக்கும் இடம் என்று சொன்னால் அது சூரியன் போன மாதத்தில், அதாவது கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசியில் இருந்தார். இந்த மாதத்தில் அதாவது தனுசில் இடம்பெயர்ந்தால் அதன் பேர், அதாவது தனுசில் இடம்பெறக்கூடிய காலம், அவர் வாழக்கூடிய நேரம், அந்த எல்லாமே தான் மார்கழி மாதம் என்று சொல்கின்றோம். புண்ணிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி மாதத்தை குறிக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். கடகம், இந்த மார்கழி மாதம் நம்மளுக்கு என்னென்ன இறைவன் கொடுக்க போகிறான், இந்த நவ கிரகங்கள் என்னென்ன கொடுக்க போதையா, ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் கிடைக்குதா கிடைக்கலையா என்று தான் ஏக்கத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த முறை விடுமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறுகின்றார். ஏன்னா 2ஆம் அதிபதி நல்ல இடத்துல அமர போகிறார் ஐயா. அதனால தான் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கின்ற வாய்ப்பினை பெற போகிறீங்க. சூரிய பகவான் நம்மளுடைய 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் இந்த நேரத்தில் கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகிறோம். நல்ல இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே தேர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் வெற்றி பெறுவோம். ஐயா, நம்ம அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கோம், நாம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தவங்களுக்கெல்லாம் போதுங்க, எங்களை தண்டிச்சதெல்லாம் போதும், எங்களை டார்ச்சர் பண்ணதெல்லாம் போதும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தீங்கன்னா நான் கம்முன்னு கிளம்பி நான் நிம்மதியாக எங்கன்னா ஒரு இடத்துல போய் இருந்துருவேன் அப்படின்ற நினைக்கிறக்கூடிய கடகராசிகர் அனைவருக்கும் இந்த நாற்றம் என்று சொன்னால் இந்த மார்கழி ஒன்றுலேருந்தே நம்மளுக்கு மாற்றம் தான். விடுமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறுகின்றோம். அதாவது மனசுக்கு முதல்ல தேவை விடுப்பு தான். பசங்க கிட்ட நம்ம போய் கேட்டால், ஸ்கூல் படிக்கிற பசங்களை கேட்டால் நம்ம எது சந்தோஷம் சொல்லுவோம். விடுமுறை அப்படின்னு சொன்னாவே நல்லா ஸ்கூல் நல்லா நடக்கும் போதே விடுமுறைன்னு சொன்னால் அதுதான் சந்தோஷம். அதே போல் நாம் கஷ்டத்திலிருந்து விடுபடுகின்றோம் என்று சொன்னால் அதுதான் முதல்ல விடுமுறை. இந்த காலம் நம்மளுக்கு இனிமையான காலமாக இந்த 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சூரிய பகவானால் நல்ல முன்னேற்றங்கள் காணப்போகிறோம். மனதிற்கு இதமான எண்ணங்கள் தோன்ற போது முதல்ல. ஏன்னா தனுசு வீடு என்பது 6ஆம் இடம், அவர் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொன்னால் அது சுக்கிரனோட வீடு ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் ஓரளவுக்கு அனுகூலத்தை தருந்து, அதாவது இவர் கொடுக்கின்ற அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறார். அதான் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருமே கஷ்டம் வந்துச்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேயும் இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு தாங்கு பிடிச்சிட்டு இருக்காங்க பாரு, அந்த அளவுக்கு வலிமை பெற்று காணப்படுறாங்க. கடகராசியை பொறுத்தவரை கிரகங்கள், மற்ற கிரகங்கள், சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் கடுமையான தாக்கத்துக்கு, மற்றவங்க யாரும் கொடுக்கல. அதில் எல்லா விதமான முன்னேற்றத்தும் இனிமேல் வருகின்ற காலங்கள் பெற போகிறாங்க. இந்த முறை நம்மளுக்கு இந்த மாதம் கொடுக்கின்ற கிரகங்கள் அமைப்பு எதிர்த்து பார்க்கனா, நேரடியாக 7ஆம் இடத்துல இருந்து வந்த சுக்கிர பகவானால் ஒரு 15 தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை பெற்று திருமண பாக்கியம் எல்லாம் கூடுறதுக்கான அமைப்புலாம் இருக்கும். இந்த நேரத்தில் திருமண பந்தம் எல்லாம், உறவுகள் சேரும், காதல் திருமணம் எல்லாம் கைகூடக்கூடிய காலம். இந்த மார்கழி தேஞ்சில் உங்களுக்கு 15 தேதிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் காண போகிறோம். செல்வங்கள் சேரப்போகுதுங்க. நம்மளுக்கு திடீர் பணவரவு நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் சனி சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய சேர்க்கை பெறுவதில் கூடுதல் அனுகூலமாக நம்மளுக்கு பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். மறைமுக வருமானம் தேடி வரும். இந்த மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் நாம் அனுகூலிக்க போகிறோம். திடீர்னு பார்த்தோன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி திடீர்னு வெளியூர்லேருந்து பயணங்கள் நம்மளுக்கு ரூபா கிடைக்கிறதோ, வெளியூர் பயணங்களால் நம்மளுக்கு ரூபா கிடைக்கிறதோ, இதெல்லாம் வாய்ப்பினை மெல்கும். கூடுதலாக நம்மளுக்கு இந்த நேரத்தில் அனுகூலம் என்று சொன்னால் அந்த சுக்கிர பகவான் சனி சுக்கிரன் சேர்க்கை 8ஆம் இடத்துல பெறுவது,
திடீர் ஜாக்பாட் என்று சொல்கிற மாதிரி லாட்ரி அடிக்கின்ற யோகம் போல் நம்மளுக்கு வாழ்க்கை தரம் மாறும். ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. 15 தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள் நிறைய கிடைக்க போகுது. வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் இந்த 15 தேதிக்குள்ளே ஒரு 3 நாட்கள் நம்மளுக்கு ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் வெளியூர் பயணங்கள் இருக்காது. அதுக்கப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ஒரு 3 தினம் வெளியூர் பயணம் செல்லுபடியான பிறகு ஆன்மீக சுற்றுலாக்கெல்லாம் நம்ம செல்ல போகிறோம். இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்களும் ஆன்மீக சுற்றுலாக்களும் உங்களுக்கு பெரிய மேன்மையை தரப்போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருந்து நேராக எந்த இடம்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதால வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல லாபத்தை கொடுக்கையா, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மறைமுக எதிரிகள் அனைவரும் இல்லாமல் செல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த புதன் பகவான் 12ஆம் அதிபதியாகவும் அவர் தான், 3ஆம் அதிபதி அவர் தான். அந்த மறைமுகமான எதிரிகள் அனைத்தும் இப்பொழுது இல்லாமல் சென்று விடுவார்கள். மறைமுக எதிரிகள் எங்கேருந்தான் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னே தெரியல, அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியாது. இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் அந்த நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு நடக்க போதையா. உங்களுடைய தொடர்புகள் இனிமேல் கம்யூனிகேஷன்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கும். இது வரைக்கும் தடையாக இருந்து போச்சு பாருங்க. இந்த கம்யூனிகேஷன்லாம் இனிமேல் வெற்றி தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. ஒன் பை ஒன்னாக நம்மளை தொட்டுக்கொண்டே வரப்போதையா. மறைமுகமாக இருந்தவை அனைத்தும், அதாவது கடன் பிரச்சனையாகட்டும் நோய் பிரச்சனையாகட்டும், ஓரளவுக்கு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஈஸியாக இந்த மாதம் எல்லாத்துலேருந்து விடுபடக்கூடிய காலம் உங்களுடைய கண்ணுக்குள்ளே தெரியும். அதாவது கண்ணுக்கு எதிரிலே தெரியும் நம்மளுக்கு பரவாயில்ல, நம்ம வெளியே வந்துட்டோம் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலையெல்லாம் நல்லதாக தெரியுது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் சாமி. தவறான விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்போ தூக்கி போட்டுடுங்க. இந்த நேரத்தில் நம்மளுக்கு தவறான விஷயங்களோ தவறான எண்ணங்களோ எதனா இருந்தால் இந்த நேரத்தில் தூக்கி போட்டு இறை நினைப்போட வாழுங்க. இந்த மாதம் நல்ல கூடுதல் அனுகூலத்தையும் நல்ல கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும். பயப்படவே தேவையில்லை. தொட்டதெல்லாம் தொடங்க இந்த மாதம் ஒரு 15 தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தொடுகின்ற வேலைகள் அனைத்தும் செல்வங்கள் சேர்ந்து கொண்டே வரும். செல்வம் எப்படி தான் வருதுன்னே தெரில சாமி. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் தன்னு வந்துனே இருக்கு. எனக்கு என்னன்னே தெரில, அதிசயமாக இருக்குது. நான் கமிஷன் ஏஜென்சி தான் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்தா தொட்டாவே வருது, நம்மளுக்கு பரவாயில்லை, ஸ்வேட்டாவே பேசினாவே போதும், கடற்கடன் கொடுத்துட்றாங்க. அந்த நிலைமையெல்லாம் இனிமேல் கண்காணித்து நீங்கள் பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னே 10 முறை ஆய்வுக்கு எடுக்கணும், இது நல்லதா கெட்டதா என்று சொல்லக்கூடிய அளவுலாம் இனிமேல் ஆய்வுக்கெல்லாம் எடுத்தல. நீங்கள் வேலை செய்கின்ற வேலையில் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். நல்ல துன்பத்தில் இருந்து நீங்கள் விடுதலை என்று சொல்லாதான் சொன்ன விடுமுறை என்று சொன்னல, அந்த விடுமுறையெல்லாம் துன்பத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க தான் போகுது. ஏற்கனவே செவ்வாய் நேரடி பார்வையில் அவர் வாங்கின சுக்கிர பகவான் வாங்கினதில் ஓரளவுக்கு பரவாயில்லை, பணவரவும் கூடுதல் அனுகூலத்தை பெற்றது. அதாவது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நான் மெயின்டைன் பண்ணிட்டேன், உடல் ரீதியாக வந்த பிரச்சனையும் தடுத்து நிறுத்தியாச்சு, அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தேவையான அளவுக்கு ரூபாய் வந்துடுச்சு, பரவாயில்லை, இந்த மாதம் கடந்துட்டுன்னா இந்த மாதமும் நீங்கள் கடந்து வரக்கூடிய பாதம் அருமையான மாதம் என்று தான் சொல்லுவேன். நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. தனவரவு அதிகரித்து கொண்டிருக்கும். அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தா கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலம். அரசாங்க வேலையில் எதனா நின்றுதா, அரசியல் வேலைகள் எதனா நிற்கிறாம இருந்தா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல அமைப்பினை பெற்று தரப்போது இந்த கடகராசிக்கு. மனமாக உங்களுக்கான, அதாவது மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விடுபட்டு வெளிவரப்போகுது. ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பு என்று கூட சொல்லுவேன். ஒவ்வொரு மாற்றமும் தெளிவான எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதவங்களாம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலம் வந்துடுச்சு. என்னது மார்கழி மாதம் போய் நீங்களாம் சொல்கிறீங்களா சாமி? எந்த மாதமாக என்ன, நம்ம வேலை செய்யறதுக்கான மாதம் வந்து சொன்னால் அது மார்கழி மாதம் தான். நம்ம வேலை அமைப்புகள் 4 to 5 மணிக்குள்ளே நாம் எழுந்துக்கூடிய மாதம். இந்த பணியிலையும் நாம் எழுந்து வேலைக்கு செல்லக்கூடிய மாதமாக தான் இந்த மாதத்தை வச்சுட்ருக்காங்க. அந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும், ஏன்னா மழைலாம் பேஞ்சிட்ருக்கு இப்போ இந்த நேரத்தில். இந்த கூடுதல் நாம் என்ன செய்யணும், விவசாயத்தை மேற்கொள்ளும் பொழுதும் அரசு தரப்பு உத்தியோகத்தை நாம் செய்யும் பொழுதெல்லாம் கலைப்பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் பொழுதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். வேலைகள் ஆகட்டும் உழைப்பாகட்டும் இந்த நேரத்தில் கூடுதலாக கடகராசிகாரங்க பெற போகிறாங்க. நல்ல வாழ்க்கை தரம் இந்த முறை வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலம். வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி காட்டக்கூடிய மாதம் எதிர் சொன்னால் இந்த மார்கழி மாதமே உங்களுக்கு உயர்த்தி காட்ட போதுங்க. செல்வங்கள் குறையில்லாமல் வருங்க, பயப்படவே தேவையில்லை. இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கு கூட இனிமேல் தவறான விஷயங்கள் நம்மக்கிட்ட முன்னெடுக்க மாட்டாங்க. சகோதரன் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள், மூத்தவராகட்டும் இளையவராகட்டும், உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஆகட்டும், அவையெல்லாம் ஓரளவுக்கு சரி செஞ்சிடும். குடும்பத்தில் பிள்ளைகள் வழி கல்விகள் அனைத்தும் நன்றாக இருக்கும், பயப்படவே தேவையில்லை. அவங்கள பற்றி நீங்கள் பயப்பட தேவை. அவங்க உடல் நலத்திலையும் அக்கறை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. உங்கள் மனசில் முதல்ல மாற்றம் வரப்போகுது. 1000 பேர் வரட்டும்,
முதல்ல நம்ம மனசில் மாற்றங்கள் வருதுறான்னா இந்த மார்கழி மாதம் முதல் தேதியிலேருந்தே உங்களுக்கு மாற்றங்கள், வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறீங்க. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போவே ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும், அது வேறு விஷயம். சொந்த தொழில் செய்கிறதுக்கான பாக்கியம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம். என்னங்க நாங்கள் எல்லாரும் அடிமட்டே வேலை செய்கிறது, நாம் சொந்தமாக பிஸ்னஸ் செய்ய போகிறோன்ற ஒரு எண்ணம் எல்லாம் இப்போ உருவ போகுது. அதுக்கான கூடுதலாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இல்லை, வரப்போகிறாங்க. 5 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கூடுதலாக தூக்கி உட்கார வைக்க போகிறாங்க. செல்வங்கள் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்ட போகிறாங்க. நீங்கள் யார் என்று உலகத்துக்கு காட்டக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. இந்த மார்கழி மாதமே மதி நிறைந்த நன்னாள் என்று சொன்னாங்கல்ல, புண்ணியம் தரக்கூடிய நாட்களாகும், இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய நாட்களாகும். எந்நேரம் இறை நினைப்போட இருங்க. நாம் வருகின்ற தை மாதம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும், உயர்த்தும். ஏன்னா எல்லாரும் நாளை பொழுது தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் அது மாதிரி தான் எதிர்பார்த்து தான் போனோம், வேற வழி கிடையாது. இறை நாட்டத்தோடும் சிவபெருமானும் அந்த நமச்சிவாயும் என்ற மந்திரமும், அந்த ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய என்ற மந்திரமும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். முருகன், அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, இதெல்லாம் சொன்னாதான் நம்மளுடைய மான்மந்தத்தில் சொல்ல தான் நம்ம வாழ்க்கை தரம் மாறும். இறை நினைப்போடவே நாம் வாழ்க்கை தரத்தை ஓட்டி தான் ஆகணும். எந்நேரமும் இறை நினைப்போடு தான் போகணும். ஏன்னா சரியில்லாத விஷயங்கள் கூட கன நேரத்தில் மாற்றி நம்மளுக்கு அனுப்பிச்சிடுவார், சரியாக மாற்றிடுவார். இந்த மைனஸ் என்ற கோடை மேலே ஒரு கோடு போட்டாங்கன்னா அது ப்ளஸ்ஸு. ஏன்பா 1000 ரூபாய்க்கு 00ன்னு போட்டால் ஒரு பாகத்தை முன்ன போட்டால் அது பேர் 1000. அப்போ இறைவன் அந்த 1 போடணும் இல்லைவா? அந்த 1 தானே இறைவனே. அந்த 1ஐ நம்ம இறைவன் நோட்டோடு தான் நாம் செயல்பாடை மேற்கொள்ள வேண்டும். வருகிற தை மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றமும் இரக்கமும் இல்லாத வாழ்வினை மேட்டு தரப்போகுது. மேலோங்கி செல்ல போகிறாங்க ஒவ்வொரு நாளும். இனிமேல் வருகின்ற காலமெல்லாம் இவங்களை யாரையும் டச் பண்ணுற அளவுக்கு உங்களால் பழுதுபட்ட காலம் அனைத்தும் விடுதலையாக பெற்று பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் வரப்போகுது. நல்ல முன்னேற்றத்தை காண போகிறாங்க. மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க போகுது. இவங்களுக்கு இப்பொழுது நல்லது சொல்ல, சொந்த வீடு வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் அமைப்பினை பெறப்போகிறார்கள். சொந்த வீடு வாங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மார்கழி 15 தேதிக்கு அப்புறம் கிடைக்க போகுது. அதுக்கான லோன் சார்ந்த விஷயங்களோ கூடுதலாக நம்மளுக்கு அந்த வாய்ப்பினை கிடைக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், அதெல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது. இதுக்கான அப்ரூவ்டு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்படும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விளைதி அனைத்தும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.